ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டு பொள்ளாச்சி ஹைவே கோயில்பாளையத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.5 சென்டில் அமைஞ்ச வீடுங்க. தார்ஸ் வீடுங்க, 1 BHK வீடுங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி ஹைவேங்க, கோயில்பாளையத்துலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. முன்னாடி ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க, அதாவது சைட்டுக்குள்ளே வர தார் ரோடுங்க. இந்த வீட்டிலேருந்து தார் ரோடு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க. அதுலேருந்து இந்த வீட்டுக்கு ரொம்ப பக்கங்க, அதாவது கோயில்பாளையத்துலேருந்து வர கட் ரோடுங்க. ஸோ நல்ல அமைதியான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க. உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறேங்க. வீட்டுக்குள்ளே முன்னாடி போகணுன்னு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் இருக்குங்க. ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறேங்க. உள்ளே போனோன்னே ஒரு ஹாலுங்க, 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு ஹாலுங்க. நெக்ஸ்ட்டு உள்ள கிச்சனுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. உள்ள சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க. தனியாக மோட்டர் வச்சு மேலே எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காமன் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள டைல்ஸ் எல்லாமே ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து மேலே போகிறேங்க. சின்ன ஒரு ஃபேமிலி குடி இருக்கிறதுக்கு அருமையான வீடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க. நீங்கள் வாங்கி வாடகைக்கு வரனாலும் வாடகைக்கு விட்டுக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து குடியிருக்கிறனாலும் குடியிருந்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மேல் போர்ஷனுங்க. 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க. வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ கீழே ஒரு ஹால், ஒரு கிச்சன் வந்துடுதுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே மாடியும் வந்துடுதுங்க. மேலே மாடியில் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க வாட்டர் சப்ளைக்குங்க. ஸோ பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க. நிறைய வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல மெயினான ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.5 சென்டில் அமைஞ்ச வீடுங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 22 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.